வரும் டிசம்பர் மாதம் செப்பாங்கில் நடைபெறவிருக்கும் ஆசிய லீ மான்ஸ் தொடர் காற்பந்தயத்தில் பங்கேற்பதற்காக நடிகர் அஜித் குமார் மலேசியா வருகை மேற்கொள்ளவிருப்பது ரசிகர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அஜித் குமார் ரேசிங் நிறுவனம் மூலம் LMP3 பிரிவில் இந்திய கார் பந்தய வீரரான நரேன் கார்த்திகேயனுடன் 54 வயது அஜித் குமார் இணைந்து கூட்டாளியாக பங்கேற்பார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. அஜித் குமாருக்கு ஒற்றை இருக்கை கொண்ட பந்தயங்களில் கலந்து கொண்ட அனுபவம் உள்ளது. அண்மையில் 24H தொடரில் பங்கேற்று பல்வேறு பிரிவுகளில் பந்தயத்தில் ஈடுபட்டு வருகிறார். துபாய் கார் பந்தயத்தில் வென்று 3ஆம் இடத்தையும் பிடித்தது அவரது அணி. இதற்கிடையில் கார்த்திகேயனுக்கு 2021ஆம் ஆண்டில் ரேசிங் டீம் இந்தியா அணியுடன் LMP2 முழு சீசனையும் விளையாடிய ஆசிய LMS அனுபவமும் உள்ளது. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது மூத்த அரசியல் செயலாளர் டதஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் முகமது அகின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எந்தவித குறுக்கீடுகளும் இல்லாமல் விசாரணைகளை தொடர அனுமதிப்பதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதமர் உறுதிப்படுத்தினார். இந்நிலையில் ஷம்சுல் அவரது பதவி காலத்தில் ஆற்றிய சேவைக்கு அன்வார் தமது பாராட்டுகளை தெரிவித்தார். எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அன்வார், எந்த ஒரு வெளிப்புற தலையீடும் இல்லாமல் உடனடி விசாரணைகளை நடத்த மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC முழு சுய உரிமையை கொண்டுள்ளது என்று வலியுறுத்தினார். எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து MACC எந்த வெளிப்புற தலையீடும் இல்லாமல் உடனடி விசாரணைகளை நடத்த சுதந்திரமாக உள்ளது என்பதை தாம் வலியுறுத்துவதாக பிரதமர் தமது அறிக்கையில் அறிவித்தார். மடானி அரசாங்கம் அதன் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மை என்ற அடிப்படை கொள்கைகளில் உறுதியாக இருப்பதாக பிரதமர் கூறினார். சட்ட கட்டமைப்புகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சியின்படி புலனாய்வு செயல்முறைகள் தொடர நிர்வாகமும் இடமளிக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். மடானி அரசாங்கம் அதன் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மை என்ற கொள்கைகளில் உறுதியாக உள்ளது என்று குறிப்பிட்ட அவர், மேலும் சட்ட அடித்தளங்களின்படி விசாரணை செயல்முறைகளுக்கு இடத்தை வழங்குகிறது என்று அவர் கூறினார். பிரதமரின் அரசியல் செயலாளர்களில் ஒருவர் வழங்கிய ஆதரவு கடிதம் தொடர்பாக முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சர் டதஸ்ரீ ரவிசி ரம்லி முன்னதாக நடவடிக்கை எடுக்க அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து நேற்று ஷம்சுல் தனது ராஜினாமாவை அறிவித்தார். பிரதமரின் அரசியல் செயலாளராக இருந்த ஷம்சுலிடம் MACC விசாரணை மேற்கொள்ளப்படவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் மூத்த அரசியல் செயலாளர் டத்தஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் முகமது அகேனுக்கு தொழிலதிபர் ஆல்பர்ட் ஜெய் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த கூற்றை கூறியதாக கூறப்படும் டெய் மற்றும் ஷம்சுல் இஸ்கண்டார் இருவரும் விரைவில் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என்று MACC தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஷம்சுலின் விசாரணை எந்தவித குறுக்கீடுகளும் இல்லாமல் சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்று பிரதமர் அன்வார் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு மழை பொழிவால் மட்டும் ஏற்படுவதல்ல என்றும், மாறாக நில பயன்பாட்டு மாற்றங்கள், மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் வடிகால் அமைப்பு செயல்திறன் உள்ளிட்ட நில காரணிகளையும் சார்ந்துள்ளது என்று மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. வளர்ச்சி, மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் வடிகால் மாற்றங்கள் உட்பட நிலப்பரப்புக்கு என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து இந்த பகுதி வெள்ளத்தில் மூழ்கக்கூடும் அல்லது பாதிப்பில்லாமல் இருக்கும் என்று மலேசிய வானிலை ஆய்வுத்துறையின் துணை இயக்குனர் ஆம்பன் ஜிண்டாங் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமடைதல் ஆகியவை ஏற்கனவே உள்ள வானிலை அமைப்புகளையும் பாதிக்கின்றன. இதனால் அடிக்கடி தீவிரமான வானிலை நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. புவி வெப்பமடைதலின் ஒவ்வொரு டிகிரியும் வளிமண்டலத்தில் 7 விழுக்காடு அதிக ஈரப்பதத்தை சேமிக்க செய்யலாம். இதனால் கனமழை பெய்யக்கூடும் என்று அவர் விளக்கினார். அதிகரித்து வரும் கடல் வெப்பநிலை பவளப்பாறைகளின் பாதிப்பிற்கும் வழிவகுக்கும். அதே நேரத்தில் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டத்தை உயர்த்தும். இது கடலோர மலேசியாவிற்கு மேலும் தாக்கங்களை உருவாக்கும். பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாமை பாதிக்கும் அதிகரித்த சூறாவளி வலிமை மற்றும் அதிர்வெண் சமீபத்தில் புவி வெப்பமடைதல் தாக்கங்களையும் பிரதிபலிக்கிறது என்று ஆம்பன் குறிப்பிட்டார். பெர்லிஸின் கங்காரில் நேற்று இரவு ஒரு போலீஸ் வாகனம் மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் பலியானார்.
அவரது பின்னால் இருந்தவர் பலத்த காயமுற்றார். இரவு 10:20 மணியளவில் போலீஸ் வாகனம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த வாகனம் அந்த ஜோடி மீது மோதியதாக கங்கார் காவல்துறை தலைவர் ஷாரிஃபுடீன் யூசுப் தெரிவித்தார். இச்சம்பவம் ஓட்டுநரின் அலட்சியத்தால் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. 24 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். பின்னால் இருந்த 25 வயது நபர் காயமடைந்தார். காவல்துறை வாகனத்தை ஓட்டி வந்த அதிகாரி மேல் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அவர் கூறினார். கவனக்குறைவாக அல்லது ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தியதற்காக இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை செப்புத்தே தமான் யுனைடெட் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து தரை அசைவு கண்டறியப்பட்டதை அடுத்து தமான் யுனைடெட் அடுக்குமாடி குடியிருப்புகளின் பிளாக் சியில் வசிக்கும் பலர் வெளியேற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட போதிலும் இன்னும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற மறுத்து வருகின்றனர். சம்பவம் நடந்ததில் இருந்து தாம் அந்த இடத்தில் இருந்ததாகவும் குடியிருப்பாளர்கள் மற்றும் தொகுதி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நேற்று மீண்டும் அந்த பகுதியை பார்வையிட்டதாகவும் செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா குக் தெரிவித்தார். கோலாலம்பூர் நகராண்மை கழகமான DPKL அதிக ஆபத்துள்ள பிரிவுகளில் வசிப்பவர்களை எந்தவிதமான அசம்பாவிதங்களையும் தடுக்க தாங்கள் வீடுகளை காலி செய்யுமாறு அறிவுறுத்தியதாகவும் அவர்களின் சொந்த பாதுகாப்பிற்காக இணங்குமாறு அவர்களை வலியுறுத்தியதாகவும் கோக் கூறினார். தமான் யுனைடெட் பிளாக் சியில் வசிக்கும் அனைவரும் தங்கள் சொந்த பாதுகாப்பிற்காக DPKLின் வழிமுறைகளை பின்பற்றுமாறு கோக் கேட்டுக்கொண்டார். பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களை தங்க வைப்பதற்காக DPKL ஸ்ரீ பெட்டாலிங் சமூக மையத்தில் ஒரு தற்காலிக வெளியேற்ற மையத்தையும் திறந்துள்ளது என்று அவர் நேற்று நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். தரை நகர்வுக்கான காரணத்தை கண்டறியும் தேவையான சாய்வு மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை அடையாளம் காணவும் நிபுணர்கள் புவி தொழில்நுட்ப மதிப்பீட்டை நடத்துவார்கள் என்று கோக் மேலும் கூறினார். தலைநகர் தொண்டர்மணி PM சாமி ஏற்பாட்டில் தீபாவளி கொண்டாட்ட சிறப்பு நிகழ்ச்சியாக 1000 நிலவின் கலை விழா 5.0 வெகு சிறப்பாக நடைபெற்றது. தலைநகர் செந்தூரில் உள்ள SPM மோகன் ஈவன் ஹாலில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு தொழிலதிபர் இளஞ்செழியன், தொழிலதிபர் ரூபர்ட் சச்சிதானந்தம், சமய பேச்சாளர் சுகுமாரன் கிருஷ்ணன், மலர் டிவி சன் சிவா ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர். ஆடல் பாடல் உணவு உபசரிப்பு என சிறப்பான நிகழ்வை PM சாமி ஏற்பாடு செய்திருந்தார். ஏராளமான உள்ளூர் கலைஞர்கள் தங்களின் பாடல் திறனாலும் நடன அபிநயங்களாலும் அரங்கை உற்சாகப்படுத்தினர். நிகழ்வை அமீர் அப்பாஸ் மற்றும் அலிபாய் தொகுத்து வழங்கினர். நிகழ்வில் அதிர்ஷ்ட குழுக்கு பரிசினை ஏராளமானோர் தட்டிச் சென்றனர். நிகழ்வின் முக்கிய அங்கமாக மூவருக்கு நற்சான்றிதழோடு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.